30 நாட்கள் அமைதியாக இருந்தபோது முக்கி பேசியவர்கள்லாம் யாரை பற்றி பேசினார்கள் என்பது ஊடகத்திற்கு தெரியும். அமைதிதான் அடுத்த ஆயுதமே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமைதி தான் பெரிய ஆபத்தும் கூட சார். இல்லை, அப்படின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு துக்க நிகழ்வு. அது ஆபத்தாக இருக்கட்டும். எந்த மாதிரி ஆபத்துங்கிறது ஒரு செய்தி இருக்குல்ல. எதிராளிகள் தம்மை எதிர்க்கிற வருகிற போது அமைதியாக இருந்து விட முடியாது. ஆனால் கருத்துரிமை தாக்கத்தில் அமைதியாக இருப்பது தான் கருத்துரிமையே வெல்லும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், 30 நாட்கள் அமைதியாக இருந்தார். அவங்க தெளிவாக படுத்திட்டாங்க. என்ன பண்ணாங்க, 30 நாள் எங்கள் வீட்டுகளில் துக்கம் நிகழ்வு நடந்திருக்கிறது, நாங்கள் எங்கேயும் வெளியில் போகல, எதை பற்றியும் பேசலை, எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு சொன்னாங்க. அடித்தாங்களா பதில் சிறப்பு பொதுக்குழுவில்? இல்லை சார், யாராவது 30 நாள் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்டீங்க புகைப்படம் வச்சு மாலையெல்லாம் போடணும். அது எல்லாரையும் வர வச்சு அன்றைக்கி எல்லா புகைப்படங்களுக்கும் மாலை போட்டாச்சு, மரியாதை செலுத்தியாச்சு. இன்னொன்னையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 41 உயிர்களுக்காக கரூர் மாநகரில் பிரமாண்டமாக நினைவு சதுக்கம் ஏற்படுத்த இருக்கிறது தமிழக வெற்றிக்கழகம். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? இல்லை சார். அது மட்டுமல்ல, கடைசியாக அந்த பச்சிளம் குழந்தைகள் கதறி பதறி தன் உயிரை இந்த உலக பூமி பந்தில் காற்று மண்டலத்தில் கலந்து திரிகிற அந்த சுவாச காற்றுகள் உடுத்தியிருந்த உடைகளையே பத்திரப்படுத்தி சொல்ல இருக்கிறார் விஜய் அவர்கள்.